மாணவ கண்மணிகளுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதாவது பிஐஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இதாங்கன்னு. பிஐஎஸ் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்புக்கு பேர் என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப் எதுக்கு கீழே வருது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது எல்எஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் சயின்ஸ் வயா ஸ்டாண்டர்ட். அதாவது தரநிலையின் வழியாக அறிவியலை கற்றல். வழக்கமாக நம்ம பள்ளியில் அறிவியலை கற்றுக்கிட்டு இருக்கோம். அது ஸ்டாண்டர்டு எப்படியெல்லாம் அந்த பராமீட்டர்ஸ் என்னங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பந்து முனை பேனா, பால் பாயிண்ட் பென், நம்ம நார்மல் இங்க் பென்னுக்கும் பால் பாயிண்ட் பென்னில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதனுடைய அறிவியல் விதிகள் என்ன, அறிவியல் கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ பால் பாயிண்ட் பென்னுக்கு ஐஎஸ்ஐ நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்கலாம். ஐஎஸ் நம்பர் என்ன? 3705. அதே மாதிரி சிஎம்எல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, நமக்கு இங்கே இல்லை. ஸோ ஐஎஸ் நம்பர் மட்டும் 3705, அதை பார்த்துங்க. இந்த லெசன் 21வது லெசனாக இருக்குது. இதை இப்போ நம்ம பந்துமுனை பேனாவுடைய அறிவியல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இது தரநிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளுடைய தரமும் தரம் சார்ந்த பண்புகளையும் தான் இதில் நம்ம அறிவியல் விதி கோட்பாடுகள் இது உங்களுக்கு என்ன பண்ணுது? அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்திய தர நிர்ணய அமைப்பு, இந்த அமைவகம் எங்கள் பிஐஎஸ் இது நிறுவனது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது வாங்குபவருக்கும் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இடையான ஒரு பாலமாக அமைஞ்சு இந்திய தர நிர்ணய அமைவனம் அப்படிங்கிறது நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக தயாரம் மேம்பாடு, பண்புகள், பயன்பாடு, பரிசோதனை இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பிஐஎஸ் கிளப்பு. இதை எப்படி சார் சொல்லலாம்னா தரநிலை மன்றங்கள் அப்படிங்கிற அளவில் இந்தியா முழுவதும் செயல்பட்டுக்கிட்டு வருது. இப்போ தரநிலையின் வழியாக அறிவியலை எப்படியெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோ லெசன் பிளான்ஸ். ஓகேங்களா? இது எப்போ சார் முதல் கட்டமாக உருவாக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு 10 லெசன் பிளான் உருவாக்குனாங்க மார்ச் 15, 2023. அது எந்த தினம்? இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். மார்ச். ஏன் சார் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னா உலக நுகர்வோர் உரிமை தினம். அப்போ உலக உரிமை நுகர்வோருடைய உரிமை தினம் எப்போ சார்னா மார்ச் 15 அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இதில் அறிவியல் கற்றல் தான், தரநிலையின் வழியாக அறிவியல் கற்றுக்கிறோம். அது எப்படியெல்லாம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பந்துமுனை பேனா அல்லது பால் பாயிண்ட் பேனா, இதில் மை எப்படி சார் தொடர்ச்சியாக போகுது? மை ஒன்று எழுதாமல் போயிடும், இல்லைன்னா பாக்கெட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேனாவில் பாருங்களேன், இப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நம்ம பாக்கெட் ஃபுல்லாக நினச்சி வச்சிரும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதனுடைய சயின்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த டாபிக் நம்ம பார்ப்போம். இப்போ முதல் கட்டமாக பந்துமுனை பேனா அப்படிங்கிறதோடைய இது எப்படி எழுதுது அப்படிங்கிறது பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பவுண்டைன் பெனில் எல்லா பேனாவும் அது எழுதக்கூடிய பரப்புக்கும் அந்த தடிமண், அந்த பரப்பளவு அதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இதாக இயங்குது அப்படிங்கிற இந்த புரிதல் ஏற்படணும். இப்போ பவுண்டைன் பென் இது பயன்படுத்தும் பொழுது, பால் பாயிண்ட் பேனாவோ பவுண்டைன் பேனாவோ பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வாக இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேனாவுக்கு இதுக்கு என்னன்னா சார், அதில் அடிக்கடி மை சிந்துது. இதில் அந்த பிரச்சனை இல்லை, இதை அடைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சார். இதில் மெயினாக என்ன விதியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். கேப்லரி ஆக்ஷன், அதாவது நகரும் இயல்பு கொள்கை அப்படிங்கிறது. ஒரு நீண்ட பெரிய குழாயில் தண்ணி மெதுவாக ஏறும், சின்ன கேப்லரி நுண்ணிய துளை வழியாக வேகமாக ஏறும். அந்த விதியை அடிப்படையாக கொண்டு தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படிங்கிறது அந்த கேப்லரி ஆக்ஷன் பற்றியான இதை பற்றி பார்ப்போம். இப்போ பால் பாயிண்ட் பென் எந்த ஆண்டு, அதனுடைய வரலாறு தெரியணுமில்ல. இந்த ஆண்டு 1888. ஸோ முதல் காப்புரிமையும் அக்டோபர், நம்ம காந்தி பிறந்த அக்டோபர் 30 கண்டுபிடிச்சாச்சு. இதை யார் சார் ஃபஸ்ட்டு பால் பாயிண்ட் பேனாவுக்கு காப்புரிமை வாங்கினாங்கன்னா ஜான் ஜே லவுட் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் இந்த முயற்சியில் முதல்ல இது பண்ணுறாரு. இதில் ஹங்கேரிய சகோதரர்கள் தான் சார் இவங்க காப்புரிமை அந்த முயற்சியில் செய்தார். ஹங்கேரிய சகோதரர்களான லாஸ்லோ மற்றும் ஜியாட் பிட்ரோ
இவங்க 2 பேரும் தான் பால் பாயிண்ட் பேனாவை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பால் பாயிண்ட் பேனாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாங்கன்னு, லாஸ்லோ ஜியார்ஜ் பெட்ரோ அப்படிங்கிறவர். இது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதனுடைய சிக்கல் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பால் பாயிண்ட் பெனில் என்னென்னலாம் பாகங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு டிப் இருக்குது, கிரிப் இருக்குது, உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்குங்க. இங்கேருந்து அமுத்தினா எப்படி போகணும், அதில் உள்ள பேரல், அதில் இருக்கிற டியூப்பு, எண்டு கேப்பு, இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கேப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பால் இருக்குது, இங்கே வந்து ஷாக்கெட் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கு ரிசர்வாயர் உள்ள இங்கு, இது எம்டியாக இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதில் என்னென்ன முனை அப்படிங்கிறது நல்லா பார்த்துங்க, எந்தெந்த முனை இருக்குதுன்னு கூட என்னென்ன பகுதி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போ டிப்பு தான் ஃபஸ்ட்டு. டிப்பில் ஒரு சிறிய உருண்டையான சுழலக்கூடிய சாக்கெட் வந்து பிடிச்சிருக்கும். இந்த இங்கே காட்டினோம்ல இந்த சாக்கெட்டு, ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் இந்த பால் வந்து சுழலக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதனுடைய அளவு இது எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, பித்தளை, டங்ஸ்டன் கார்பைடு அப்படிங்கிற உலோகம் அல்லது உலோக கலவையால் செய்யப்பட்டதாக இருக்கும். பொதுவாக விட்டம் 0.7லேருந்து 1.15 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுலேயும் 3 ரகம் இருக்குது, அதாவது ஃபைன், சின்னது, மிடில், பிராடு அப்படின்னு. இப்போ பால் பாயிண்ட் பெனில் கிரிப் வசதி, அந்த ஃப்ரிக்ஷன் எழுதக்கூடிய அந்த அமைப்பு, லப்பர், மனித தோல் மீது சிறந்த பிடிப்புத்தன்மை, ஃப்ரிக்ஷன் வழங்கக்கூடியதாக இருக்கும். எழுதுறதுக்கு உறுதியாக இருக்கணும், அதுதான் அதனுடைய நோக்கம். இதனுடைய கிளிப்பு அடித்தளம் எப்படி இருக்குது, எப்படி வந்து இப்போ பாக்கெட்டில் வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அந்த அமைப்பு. இப்போ மைக்குழாய் அல்லது மை தொட்டி பார்த்திங்கன்னா டை சொல்யூஷனில், அதாவது நிறக்கலவையில் வந்து இருக்கும். இது எதனால் ஆனது அப்படின்னு பாருங்கள், இதை பார்த்துக்குங்க. அதாவது ப்ரொஃபலின் கிளைக்கால், அதே மாதிரி ப்ரொஃபில் ஆல்கஹால், ஒன்று எண்ணெயாக இருக்கலாம் இல்லைனா ஆல்கஹாலாக இருக்கலாம், போன்ற கரிம கரைப்பான் ஆர்கானிக் சால்வெண்ட் தான் இது கலந்துருக்கும். இதில் என்னென்ன நிறம் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். நீ பாருங்கள், ஃப்ரக்ஷியன் ப்ளூ, விக்டோரியா ப்ளூ, மெத்தில் வைலட், இதுதான் அதனுடைய நிறங்கள். இதை கேட்கலாம். அதே மாதிரி அதனுடைய ட்விஸ்ட்டு எப்படி சார் இருக்குன்னா, ஆஃப் ஆன், அந்த இது வந்து சுத்தரமாக இருக்குமில்ல, அந்த முனையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து சேதாரத்தை தடுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி பேனா கிளிப் பாக்கெட்டில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய வடிவமைப்பு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மை தயாரிக்கும் முதல் கட்டமாக சரியான நிறம், அந்த டை வந்து அதில் சேர்த்துருக்கணும். உபப்பொருட்களும் அதிக உலர்வதை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இதனுடைய மிக்சிங் ஃபார்முலா என்ன சார்னா, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான், அதாவது அதிவேக கலப்பின்னு கொடுத்துருப்பான் மிக்சர், அதிவேக கலக்கியில் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு வடிகட்டியிலேருந்து சிறிய துகள், ஏன்னா ஃப்ளோ ஆகிறப்ப அந்த மாதிரி எந்த துகள் வந்து அடைச்சிடக்கூடாது, அதுக்காக. அதேமாதிரி பேக்கேஜிங்க ஆட்டோமேட்டட் மெஷினில் வச்சு தான் பேக்கேஜ் பண்ணுவாங்க. இப்போ தான் இங்கே தான் அதனுடைய பால் பாயிண்ட் பேனாவுடைய விதி பாருங்கள், ஈர்ப்பு விசை அப்படிங்கிற விதி, கிராவிட்டி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இன்னிருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நுண்துளை ஏற்ற முறை, கேப்லரி ஆக்ஷன். அதே மாதிரி உருளும் உராய்வு, ரோலிங் ஃப்ரிக்ஷன், இந்த கோட்பாட்டை உள்ளடக்கியது தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன அந்த விதிகள்லாம் இங்கே உள்ளடங்கும். இப்போ கேப்லரி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனா என்ன சார், அது எப்படி வந்து உள்ளே போகுது அப்படின்னு இப்போ பார்ப்போம். பேனாவில் டிப்பில் வந்து எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ தான் மில்லிமீட்டர், 0.5லேருந்து 1-2 வரைக்கும் இருக்கலாம். இது வெளிப்புறத்தில் குறிப்பாக மை பாயும் பொழுது அந்த நுண்துளை ஏற்ற முறை தான், அதாவது அகன்ற முனையாக இருந்தால் கம்மியாக தான் ஏறும், இதுவே சின்ன முனையாக இருந்தால் அதிகமாக ஏறும். அந்த அடிப்படையில் இது அந்த அளவு வச்சுருக்கோடைய காரணம் அதுதான். அதே மாதிரி ரிசர்வாயர் வெளிப்பந்து உருண்டு பாயக்கூடியதாக இருக்கும். ரோலிங் ஃப்ராக்ஷனாக அந்த மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க் ஃப்ளோவும் விஸ்காசிட்டி, பாகுத்தன்மை, பேனாவிலிருந்து அப்படி பேனா மாதிரி கடகடன்னு பாஞ்சிடக்கூடாது. அப்போ உருண்டையும் காகிதத்திற்கு இடையே வந்து ஒரு அழுத்தம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மை வந்து வெளியில் வரணும். ஓவராக வந்து பேனா பயன்படுத்த முடியாத அளவுக்கு உழுவுற அந்த இது இருக்கக்கூடாது. இன்ஃப்ளோ வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். அதே மாதிரி மை நிரப்புறப்பையும் ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு விதிக்கு உட்பட்டு சொல்லக்கூடியதாக இருக்கணும். பந்தண்டு, அதாவது அதனுடைய ஷாக்கெட் முன்னையே பார்த்தோம், அது வந்து எதனால் ஆனது அப்படின்னா டங்ஸ்டன் கார்பைடு. இது எதனால் இருக்கலாம், துருப்பிடிக்காத எக்கு தான் அதுக்கு காரணம். துருப்பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த ஷாக்கெட் வந்து துருப்பிடிச்சிருச்சுன்னா எல்லாமே அந்த ஃப்ளோ வந்து சரியாக இருக்காது, பயன்படுத்த முடியாமல் போய் உழுக ஆரம்பிச்சிடும் இந்த இடம்.
இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வரணும் இந்த இடம். இப்போ பாருங்கள், இப்போ அறிவியல் விதி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எல்எஸ்எல்வியோடைய நோக்கமே அதுதான். இப்போ பாருங்கள், பரப்பு இழுவிசை, மேற்பரப்பு இழுப்பு அப்படிங்கலாம். ஒரு திரவத்தின் தன்மை, அதன் மூலம் அந்த திரவம் தன்னுடைய சுதந்திரமான மேற்பரப்பை குறைக்க முயல்கிறது. மேற்பரப்பில் எப்படி இருக்குது, இப்போ நம்ம லோயர் ஃபார்ம்லாம் படிச்சிருப்போம். ஒரு டம்ளர் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீ 1000 குண்டூசி ஒவ்வொன்றா போட்டாலும் குண்டூசி நிற்கும், அப்படியே தண்ணி பூ மாதிரி நிற்கும். அந்த இழுவிசைக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரவத்தின் தன்மை, அதன் மூலம் அந்த திரவம் தன்னுடைய சுதந்திரமான மேற்பரப்பை குறைக்க முயலும். அதுதான் அது. இது அப்படின்னு என்ன சார், அந்த திரவம் அங்குள்ள துகள்களுக்கு இடையான ஈர்ப்பு விசை மட்டுமல்லாமல் அந்த திரவத்துடன் தொடர்பில் இருக்கும் திண்மம், திரவம், வாயு ஈர்ப்பு விசை பொறுத்தே அமையும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, டம்ளரில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி வழியிற கண்டிஷனில் 1000 குண்டூசி போட்டாலும் எப்படி சார்னா, இதுக்கு ரெண்டுக்குமான அந்த தொடர்பு, அதுதான் அந்த ஈர்ப்பு விசையை பொறுத்து தான் அமையுங்கிறான். இதில் 2 ஈர்ப்பு விசை இருக்குது. வேறின ஈர்ப்பு விசை, ஓரின ஈர்ப்பு விசை. இப்போ தண்ணி மட்டுமே இருக்கலாம், மேலே காற்று இருக்குது. அப்படி வச்சிங்கன்னா இப்போ தண்ணிங்கிறது ஒரு ஊடகம், மேலே காற்றுங்கிறது ஒரு ஊடகம். அப்படி 2 ஊடகம் இருந்தால் அது வேறின, தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா ஓரின. இது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது இதெல்லாம் ஓரினம். ஓகேங்களா? ஸோ ஓரின ஈர்ப்பு விசை. இங்கே இதெல்லாம் பாருங்கள், இந்த கோட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டாட்டாக இருக்கிறதெல்லாம் கொஹின்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா சார்? இங்கே இருக்க இதெல்லாம் ஓரின, ஒரே இடத்துல வாட்டர் மாலிகுல் பாருங்கள், ஒரே அளவில் எப்படி இருந்தாவது இங்கே போகிறப்ப அது ஸ்கேட்டர்டாக சர்ஃபேஸில் போகிறப்ப இந்த முனைப்பகுதியில் எப்படி இருக்குது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓரின ஈர்ப்பு விசை. இன்னொன்று என்னன்னு சொல்கிறாங்க, வேற்றின ஈர்ப்பு விசை, அட்கர்சிவ் ஃபோர்ஸ், கொஹன்சிவ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ பரப்பு இழுவிசைக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னா, இது எதன் அடிப்படையாக இருக்குதுன்னு கூட கேட்கலாம். வான்டர்வால்ஸ் விசை, மூலக்கூறுகளுக்கு இடையான பலவீனமான ஈர்ப்பு விசை போன்றவற்றால் தான் இது ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. 2 துகள்களுக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த அளவில். ஓகேங்களா? ஒரு திரவத்தின் மேற்படிப்பில் இது எப்படி சார் இருக்கும், இந்த ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. இப்போ எஃப்னா ஃபோர்ஸு, எல்னா லென்த்து. இங்கே டி எது சார் சொல்லுதுன்னா பரப்பு இழுவிசை குறிக்குது, திரவத்தின் பரப்பு இழுவிசை. இதையும் பார்த்துங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பரப்பு இழுவிசைக்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர், N/m. அதே சிஜிஎஸ் அலகு பேர் டைன் சென்டிமீட்டர். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அதே மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பால் பாயிண்ட் பேனாவுடைய பரப்பு இழுவிசை பின்வருமாறு செயல்படக்கூடியதாக இருக்கும். மையப்பந்து சொல்லும் இயக்கம் பரப்பு இழுவிசையின் அமைப்பாக தான் இருக்கும். அது ரிசர்வாயரில் எப்படி மாற்றுறது என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்லரி ஆக்ஷன் எப்படி செயல்படுது அப்படின்னா ஏற்கனவே சொன்னீங்க பாருங்கள், இது அகலமாக இருக்கும், அதனால் கம்மியான அளவு தான் தண்ணி ஏறி இருக்குது. இது பாருங்கள், இந்த அகலம் இதோட கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இது ரொம்ப. அப்போ நுண்துளையின் வழியாக வாட்டர் வந்து போகிறப்ப வாட்டர் கேப்லரி, அந்த கேப்லரிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் த ஸ்மாலர் ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸ் வழியாக தண்ணி அதிகமாக உள்ளே நுழையும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ அந்த பந்து இயக்கம் பாகுத்தன்மையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நுண்துளையாற்ற செயல்பாடு. ஒரு திரவத்தின் குழாயில் திரவம் ஏறும் செயல்பாடு தான் அது. மைத்தொட்டி ரிசர்வாயில் உள்ளே இருந்து பேனாமுனை வரை இழுத்து விடும் பண்பு தான் இது சொல்கிறோம். பால் பாயிண்ட் போனோம்னாவில் பந்து இயக்கம், அதனுடைய விஸ்காசிட்டி, ஓரின ஈர்ப்பு விசை, ஒரே வர்ண திரவம் தானே, வேற்றின விசை, புவி ஈர்ப்பு விசை, இது கூட்டு விளைவு என்னென்னலாம் சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாகுத்தன்மை இருக்கணும், ஓரின, வேற்றின, புவியீர்ப்பு, இந்த மாதிரியான கூட்டு விசை இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் காயத்துக்கு மைக்குமான கட்டுப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கடுத்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறது திரவம் பாயக்கூடிய அதோடைய எதிர்ப்பை குறிக்கக்கூடியது. அப்போ பால் பாயிண்ட் பேனா வந்து பயன்படுத்தும் பொழுது மை ஒப்பீட்டளவில் அதிக பாகுத்தன்மை கொண்டது. இப்போ நீங்கள் இங்கு பேனாவுக்கும் இதுக்கும் என்ன சார்னா, இது கொஞ்சம் திக்காக இருக்கும், இங்கு பேனானா ரொம்ப லைட்டாக இருக்கும், காயத்தில் சீராக பாயக்கூடிய அனுமதிக்கும். இங்கு கசிக்காது, அதில் கசியும். அப்போ திரவத்தின் பாகுத்தன்மை பின்வருமாறு 2 வழியில் இது பண்ணலாம். டைனமிக் பாகுத்தன்மை முழுமையானது, இயக்கவியல் பாகுத்தன்மைன்னு. ஒரு திரவத்தின் அடுக்கின் இயக்கத்திற்கான எதிர்ப்பு, இந்த அலகு சதுர மீட்டருக்கு நியூட்டன் பர் வினாடி அப்படிங்கிற இந்த அலகும் பார்த்துங்க. டைனமிக் பாகுத்தன்மை வந்து அதே மாதிரி சிபியில் சென்டிஃபயர்ஸ் அப்படினுடைய அளவில்லாம். இயக்கவியல் பாகுத்தன்மையில் உந்தத்தின் பரவல் என வரையறுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட வெளிப்புற விசை பயன்படும் பொழுது எவ்வளவு வேகமாக நகர்கிறது என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கும். இயக்கவியல் பாகுத்தன்மை எப்படியெல்லாம் அளக்கலாம் தான் இங்கே இருக்குது பாருங்கள். M² S-1
அதை பார்த்துக்கணும். இயக்கவியலோடைய பாகுத்தன்மை, இந்த தண்ணி வேகமாக வெளியில் ஓடியாருது, இதனுடைய பாகுத்தன்மை அதிகமாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த சென்ட்ரி ஃபோர்ஸ் பாருங்கள் 12,000 இருக்குது, இது வெறும் 1 தான். அப்போ தண்ணிக்கும் இதுக்கு இதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊற்றி பார்த்துங்க. இந்த அளவீடெல்லாம் தேனுக்கும் தண்ணிக்கும் அவ்வளோ வித்தியாசம். இந்த 2 திரவங்களுக்கு இடையே டைனமிக் பாகுத்தன்மை கொண்டிருக்கிறது. இதில் அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக ஒருபோதும் ஒரு இயக்கவியல் பாகுத்தன்மை கொண்டிருக்காது. இங்கு நாம் இயக்கவியல் டைனமிக் பாகுத்தன்மையிடையே முக்கிய வேறுபாட்டை விவாதிக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பால் பாயிண்ட் பேனா நகர்வதற்கும் சிந்துவதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த எண்ணெய் அல்லது ஆல்கஹால் அது எதை தயாரிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பரப்பு இழுவிசை, திரவத்தின் பரப்பு இழுவிசையை எந்த காரணி பாதிக்கும்னு கேட்பான். என்ன காரணி பாதிக்குது? வெப்பநிலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெப்பநிலை பால் பாயிண்ட் பேனாவுடைய மை சிந்துவதற்கு பரவுவதற்கு மிக முக்கிய காரணியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பால் பாயிண்ட் பேனா நுனியை சுத்தம் செய்யணும் அல்லது சூடான நிலையில் சேமிக்கக்கூடாது அப்படின்னு பிரிவிகாஷன் மெத்தட் இந்த மாதிரி சிந்திடக்கூடாது. அது வெப்பநிலையோ இல்லை அதுக்கு என்னென்ன காரணம், ஜெல் பேனா அல்லது ஃபவுண்டைன் பேனா பிற வகை பேனாக்கள் ஒப்பிடும் பொழுது பால் பாயிண்ட் பேனாவுக்கு மை கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். காரணம் என்னென்னா அந்த பாகுத்தன்மையும் ஒன்று. ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பாரு, தாக்க விசையை சிதைத்த பந்து சீரற்ற விசையால் சிதைந்த முனை. இந்த காரணம் அதிக வெப்பநிலை. இதுதான் சிதைவுக்கு வெப்ப விரிவாக்கத்தின் பொழுது சாதாரண உடல் வெப்பநிலை மையோடைய மூலக்கூறு திரவமாக்கல் அல்லது விரிவடையும் செய்யும் அளவுக்கு அதிகமாக உள்ளது. அதனால் மை சிந்திரும். நமக்கு மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது பாகுத்தன்மை குறையும். பால் பாயிண்ட் பென் பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு விசை உங்கள் பக்கத்தில் இல்லை. முனையின் கீழ் நோக்கி இருக்கும்படி நீண்ட நேரம் இப்படி இருக்காது. பேனா கீழமாக இப்படி நம்ம குத்தி வச்சுருக்கோம், இப்படி கீழே மட்டமாக வைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் சிக்கலை எதிர்கொள்ளுங்க. அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக இங்கே பேனா இந்த கொட்டுறதுக்கு இப்படி தான், யாரும் பாக்கெட்டில் இப்படி வைக்கிறதில்ல, இப்படி வைக்கிறதும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ மை அல்லது முனை கட்டுமானத்திற்கு மோசமான தரம் பேனா சரியில்லைனாலும் கொட்டலாம். இதெல்லாம் இங்கு பேனாவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அதே விமானத்தில் பறக்கும் பொழுது காற்றோடைய அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தால் கூட பால் பாயிண்ட் பேனாவில் மை கசிவை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனை பேனாவில் இருக்காது, பால் பாயிண்ட் பேனில் இருக்கும், பேனாவில் இருக்காது. மாறாக பேனாவின் மை காற்றேஜுக்குள் சிக்கிக்கொள்ளும் காற்றில் தான் உள்ளது. பேனா மை போன்ற திரவங்கள் எளிதில் விரிவடைவதில்லை, சுருங்குவதும் இல்லை. ஆனால் இதில் இதாகும். காற்றோடைய அழுத்தத்தில் விமானத்தில் போகிறப்ப பால் பாயிண்ட் பேனா அந்த கசிவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த விஷயம். காற்றேஜுக்குள் இருக்கும் அழுத்தம் கேபிளில் உள்ள காற்று அழுத்தத்துடன் சமமாகும் பொழுது காற்றேஜுக்குள் இருக்கும் காற்றை விரிவடைய செய்யும். காற்றேஜுங்கிறது அந்த மை தான், அது வெள்ளி தள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீர் உறிஞ்சும் துணியை மேற்பரப்பை தொடும் பொழுதும் பரப்பு இழுவிசையின் காரணமாக கசிவு ஏற்படலாம். இப்போ பால் பாயிண்ட் பேனாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு சோதனைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதியியல் சார்ந்த பல்வேறு விதிகள் அல்லது கோட்பாடுகள் இருக்குது. இப்போ ரொம்ப ஏஜ்டு அக்சலரேட்டட் ஏஜிங், விரைவான வயதான நிலைமாற்ற சோதனை. அக்சலரேட்டட் ஏஜிங் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது தொகுப்பு சாதாரண அழுத்தங்களை நீண்ட காலம் எதிர்கொள்வதை ஒத்துப்போகும் அளவில் குறுகிய காலத்திற்கு அதிகமான வெளியழுத்தம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் பரிமாற்றுவது. இதெல்லாம் சோதனைன்னு வச்சுங்களேன், எப்படி தாங்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய சோதனை. அதே மாதிரி எரியக்கூடிய தன்மை, ஃப்ளேமபிலிட்டி எப்படி இருக்குது, நம்ம பாக்கெட்டில் இருந்தால் எரிஞ்சிடக்கூடாதல்ல, அதுக்கு சில ஃப்ளேமபிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. பேனா வெளிப்புற உலோகம் பிளாஸ்டிக்கு அது உறுதியாக இருக்கா, எண்ணெய் ஆல்கஹால் அடிப்படையில் இருப்பதால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அரிப்பு, அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல டங்ஸ்டன் கார்பனேட்டு இலை எப்படி இருக்குது, அது தாங்கக்கூடியதாக இருக்குதா அல்லது அரிக்கக்கூடியதாக இருக்குதா, அந்த பாதுகாப்பு தன்மை கோட்டிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம். இப்போ ஒயர்லாம் மேலே காப்பர் கோட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி. சுருக்க சோதனை, கம்ப்ரசிவ் டெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரிங், இந்த சோதனையின் மூலமாகவும் அது எப்படி சுருங்குதுங்கிறது. இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஹூக் விதி. ஹூக் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இலகுவான பொருளின் மாற்றம் ஏற்கனவே நல்ல ஃபார்மேஷன் இருக்குது, அது டீஃபார்மேஷன் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேரான விகிதத்தில் இருக்கும். மாறாமல் இருக்கும் வரை அந்த பொருள் அல்லது இலகுத்தன்மை உட்பட, அதாவது அந்த எல்லைக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய விதி. அதாவது ஒரு இலகுவான பொருளின் மாற்றம் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேரான விகிதத்தில் இருக்கும். மாறாமல் இருக்கும் வரை அந்த பொருள் அந்த இலகுத்தன்மையின் உட்பட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது.
இதுக்கு என்ன சார் இது அப்படின்னா, நம்ம பேனாவில் இந்த விதி தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது பால் பாயிண்ட் பேனாவில் இந்த சோதனை எப்படி முக்கியமாகுதுன்னு பாருங்கள். ஸ்ப்ரிங்க்கும் கீழே நகர்த்தாத வரைக்கும் அந்த பேனா அப்படியே தான் இருக்கும். அசையாமல் செயல்படுகிறதா அப்படிங்கிறது உறுதி செய்கிறது ஸ்ப்ரிங்க்கான அந்த சோதனை. மேலே பிடிச்சி அழுத்தணும்னா கீழே எழுதுறது அந்த முனை வந்துடுதில்ல, அந்த இலகுத்தன்மை தாண்டாமல். இப்போ பேனா வந்து சில நேரம் பிடிங்கிட்டு போயிடக்கூடாது, அந்த ஹூக் விதி அதுதான். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பால் பாயிண்ட் பேனா வந்து தொடர்ந்து ஓடுதா என்ன, அதுக்குனுடைய சிக்கல் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதா. அதே மாதிரி சுமை சோதனை, எந்த அளவுக்கு வெயிட் தாங்கணும். ஒரு கண்ணாடியில் வச்சு ரீஃபில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் அழுத்தப்பட்டிருப்பாங்க. அதிகபட்சம் 3 கிலோ வெயிட் மேலே வைப்பாங்க. இது நேர்கோட்டில் செலுத்தப்படும். நுனியில் 30லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தை பிடித்து கூட 50 டிகிரி கோணத்தில் வைக்கணும். எத்தனை கிலோ வெயிட் தாங்கும், அது கண்ணாடி தகட்டில் எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அதிக எதிர்ப்பு திறன் இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுமை சோதனை. இந்த இப்படி வெயிட் தாங்குதாங்கிறது. பாக்கெட்டில் வச்சோடனே இன்னொரு பேனாவோட மோதி கூட உடஞ்சிடக்கூடாதல்ல, அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. சாதாரணமாக வழக்கமாக பேனா எவ்வளோ எழுதும் அப்படின்னா 45,000 சொற்கள் வரைக்கும் எழுதும் திறன். பின் மை குறைந்து செயல் எழுந்துடும். இதுவே நானோ பேனாவாக இருந்தால் பாருங்கள், மேஜிக்கு வெறும் 40 நானோமீட்டர் அகலம் கொண்டிருக்கும். இதனுடைய கோடு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். மனித கூந்தல் மாதிரி 80,000லேருந்து 1,00,000 நானோமீட்டர் வரைக்கும் இது பண்ணலாம். பாருங்கள், ஒரு அற்புதமான இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நுண்ணிய கோடுகளுக்கு தான் உலகின் மிக பெரிய பேனா எந்த ஆண்டு? 2011. யார் சார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆச்சாரியா மகுனேரி சீனிவாசா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இது உலக கின்னஸ் புத்தகத்தில் வேறு இடம் பெற்றிருக்குது. இது ஃபுல் ஃபங்க்ஷனல் பேனா, பால் பாயிண்ட் பேனாவாகும். இது தான் ரொம்ப முக்கியம். 5.5 மீட்டர் இருக்கும், 18 அடி, 37 கிலோ வெயிட். இந்த பேனா பார்வை ஈர்க்கும் விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நிறுவனம் பாருங்கள், PIRO நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு பாருங்கள் 1.4 கோடி BIC கிறிஸ்டல் பால் பாயிண்ட் பேனா விற்பனை செய்கிறது. உலகில் அதிகம் விற்பனை செய்யக்கூடியது இதுதான். பெஸ்ட் செல்லிங் பால் பாயிண்ட் பேன் இன் த வேர்ல்டு. இந்த நிறுவனம் எவ்வளோ பேனான்னு பார்த்துங்க. பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான தகவல். அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போடும் பொழுது ஒரு முறை ஒரு பேனாவை தான் பயன்படுத்துவார். அடுத்த மசோதாவுக்கு அடுத்த பேனா தான். ஒரு முறை கையெழுத்து போட்டார்னா மீண்டும் ஒருபோதும் அதை பயன்படுத்துவது இல்லை. பார்க்கர் அதே மாதிரி பால் பாயிண்ட் பேனா பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமான கோட்டை எழுதக்கூடிய திறன் இருக்குது. 8 கிலோமீட்டர் எழுதலாம். அதே மாதிரி பால் பாயிண்ட் பேனாங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான மதிப்பை தரக்கூடியதாகவும், கையெழுத்திடுறப்ப ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கௌரவத்தை தரக்கூடிய குறிப்பிடத்தக்க தருணங்களில் அதுவே ஒரு சாட்சியாக. இப்போ நீங்கள் கோர்ட்லெலாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். இதுதான் கண்ணு பேனாவை பற்றி. இப்போ பாருங்கள் கேள்வி, பால் பாயிண்ட் பேனா மிகவும் பொதுவான எந்த வகையை சார்ந்தானே எண்ணெய் சார்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி பால் பாயிண்ட் பேனாவை கண்டுபிடித்த பெருமை வந்து ஹங்கேரிய நாட்டை சேர்ந்த லாஸ்லோ பைரோ அப்படிங்கிறவர் தான். இதனுடைய நோக்கம் மை விநியோகத்து தான். பால் பாயிண்ட் பந்தோடைய நோக்கம் என்னென்னா இதுதான். பொதுவான அளவு 0.7 மீட்டர் தான். பால் பாயிண்ட் பீப்பாய் அது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிளாஸ்டிக் உள்ளே இருக்கிறது. இதுதான் கண்ணு பாடம். தெளிவாக படிச்சிங்க. லைன் விடாமல் நான் ஒரு முன்னுதாரணத்துக்காக சொன்னேன். நீங்கள் தெளிவாக படித்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக லேர்னிங் சயின்ஸ் வயா ஸ்டாண்டர்ட் என்பதன் மையப்பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய அறிவியல் விதி என்ன, கோட்பாடு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.